கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பரிசுத்த வேதாமத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பஞ்சத்திலையும் உன்னால வாழ முடியும், பஞ்ச காலத்திலையும் உன்னால வாழ முடியும், அந்த பஞ்சத்திலையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லு. அந்த மனுஷன் என்ன பஞ்சம் என்று சொன்னால், ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டான். அந்த பஞ்ச காலத்துல தெய்வம் கர்த்தர் அந்த ஈசாக்கு கிட்ட பேசுறார், இந்த பஞ்சத்துல விதையன்னு சொல்லி. அப்ப அந்த பஞ்ச காலத்துல விதைக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்ததா, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறபடினால் அவனுடைய ஆசீர்வாதமானது விருத்தி அடைந்து மகா பெரிய பலவனாய் மாறும் பொழுது அவனுடைய ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடக்காரர்களும் இருந்ததினால பெலிஸ்தர் அவனுடைய பெயர்ல கண்டு என்ன பண்றாங்க, பொறாமை கொள்றான். அப்ப கர்த்தர் தாமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, பஞ்சத்துல வந்தாலும் சரி, பசியில இருந்தாலும் சரி, துக்கத்துல இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டால் எந்த நேரத்திலையும் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பார். நாமும் தேவ சமூகத்துல ஈசாக்கை போல எந்த காலமா இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு விசுவாசத்துல இருப்போம். நம்மையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கை போல ஜெபிப்போம், ஈசாக்கை போல கர்த்தரோடு இருப்போம், ஈசாக்கை போல கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.